குற்றாலத்திற்கு வருகை தரும் ஐயப்ப பக்தர்களுக்கு போதுமான வசதியை பேரூராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து செல்கின்றனர். சபரிமலைக்கு செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும் போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குற்றாலத்திற்கு வந்து அருவியில் நீராடிவிட்டு குற்றாலநாதரை வழிபட்ட பின்னரே தங்களது ஊர்களுக்கு செல்வர். இந்நிலையில் தற்போதும் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இவர்கள் அருவியில் நீராடிய பின்னர் சாலையோரங்களில் சமையல் செய்து சாப்பிடுகின்றனர். பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இடம் ஒதுக்கி குடிநீர் வசதியுடன் சமையல் கூடம் அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ இங்கே என்னென்னா நாங்கள் வருஷம் சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த வருஷம் நேரத்தில் வந்துட்டோம். இதே இதுக்கு முன்னாடிலாம் லேட்டாகி 8 மணி 7 மணிக்கெலாம் கூட வந்திருக்கோம். அப்போ பார்த்தா லைட் வசதி எங்களுக்கு தக்கபடியான லைட் வசதி இல்லை. அதேமாதிரி தண்ணிக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று சமையல் செய்கிறதுக்கு இப்போ மழை காலமோ அதிகமாக வெயிலாக இருந்தாலோ கூடாரம் மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் இல்லை எல்லா சாமிகளுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும்.